வணக்கம். காந்திமதி அன்னை உடனுறை நெல்லையப்பர் கோவிலின் வரலாற்றில் தாமிர சபை நடனம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 5 சிவ சபைகளில் நெல்லையில் உள்ள ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் தாமிர சபை கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. சிவபெருமான் நடனமாடிய முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோவில் திருத்தலமும் ஒன்று. சிதம்பரம் பொற்சபையில் ஆனந்த தாண்டவமும், திருவாலங்காடு ரத்தன சபையில் ஊர்த்துவ தாண்டவமும், மதுரை வெள்ளி அம்பலத்தில் சுந்தர தாண்டவமும், குற்றாலம் சித்திர சபையில் அசபா தாண்டவமும் புரிந்த எம்பெருமான் திருநெல்வேலி தாமிர சபையில் பிரம்ம தாண்டவம் எனப்படும் நாணமா நடனம் செய்த காட்சியினை வேணுவ புராணம் அழகாக கூறுகிறது. உற்சவ மூர்த்தி தாமிர சபாபதி என்றும் மூலவர் சந்தன சபாபதி என்றும் அழைக்கப்படுகின்றனர். கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இரு பக்கமும் துவார பாலகர்கள் காவல் புரிய உள்ளே கருவறையில் வெட்டுப்பட்ட லிங்க திருமேனியராக காட்சியளிக்கிறார் நெல்லையப்பர். இவரது தலைப்பகுதியில் கோடாரியால் வெட்டப்பட்ட தழும்பை இன்றும் காணலாம். இந்த நெல்லையப்பருக்கு வேண்ட வளர்ந்த நாதர், வேணுவநாதர், சாலிவாடீசர், வெட்டுப்பட்ட இறைவன், வேய்முத்தர், திருநெல்வேலி உடைய நயினார் ஆகிய பெயர்களும் இருக்கிறது. சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் நடுநாயகமாக சுவாமிக்கு நேர் எதிரே காட்சி தரும் நந்தியை மாக்காளை என்று போற்றுகின்றனர். இந்த மாக்காளை சுண்ணாம்பு சுதையால் உருவாக்கப்பட்ட திருமேனி ஆகும். இந்த நெல்லையப்பர் கோவிலில் பல கட்டிடங்களில் பல மன்னர்களால் கட்டப்பட்டது. தற்போது இருக்கும் நிலை வரை நின்ற சீர் நெடுமாற பாண்டியனால் கட்டப்பட்டது. மேலும் சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் உள்ள மண்டபங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவை. ஆயிரங்கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், சோமவார மண்டபம், சங்கிலி மண்டபம், மணி மண்டபம், வசந்த மண்டபம் என்ற மண்டபங்களை இங்கு காணலாம். மேலும் சங்கிலி மண்டபம் சுவாமி கோயிலையும் அம்மன் கோவிலையும் இணைப்பதால் இதற்கு சங்கிலி மண்டபம் என்று பெயர். இவ்வளவு சிறப்பு மிக்க வரலாற்று பெருமைகளை கொண்ட நெல்லையப்பர் ஆலயத்தில் அப்பனையும் அம்மனையும் தரிசித்து நலம் பெறலாம். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.